நெஞ்சங்கள் அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இது நம்ம சேனல் என்ஜாய் லேர்னிங் கிராஃப்ட்ஸ் தமிழ். இந்த சேனலில் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியான கிராஃப்ட்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் கிராஃப்ட்ஸில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்காக வீட்டில் இருந்தே செய்கிற மாதிரியான ஒரு பிஸ்னஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக லேடிஸ் நிறைய பேர் கிராஃப்ட்ஸில் அதிகமான அளவு இன்ட்ரெஸ்ட்டோடு இருப்பாங்க. அதே நேரத்தில் வீட்டில் இருக்க லேடிஸ் நமக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சப்போஸ் ஐடியா கிடைச்சாலுமே அது சரியாக வருமா வராதா அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டே நாள் ஓடிட்டே இருக்கும். அந்த மாதிரி வீட்டில் இருந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக, கிராஃப்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் ஆல்ரெடி செஞ்சுட்டு இருந்த ஒரு பிஸ்னஸை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரீசெண்ட் டேஸில் பார்த்தோம் அப்படின்னா கஸ்டமைசேஷன் அப்படிங்கிற வேர்ட் ரொம்பவே பாப்புலராக இருக்குது. கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுல கஸ்டமர்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. பட் கஸ்டமைஸ்டு ஹேர் அக்சசரிஸ், கஸ்டமைஸ்டு ஜுவல்லரிஸ் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் யாருமே செய்யலை. அப்படியே செஞ்சுட்டு இருந்தாலும் கம்மியான கவுண்டில் தான் செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ்க்கு காம்படிஷன் ரொம்ப கம்மி தான். அதனால நமக்கு ஆர்டர்ஸ் நிறைய வர்றதுக்கு ரொம்பவே சான்ஸ் அதிகமாக இருக்குது. பொதுவாகவே சின்ன குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ் ட்ரெஸ் எந்த அளவுக்கு தேடி தேடி வாங்குவாங்களோ அதே அளவுக்கு அதுக்கு மேட்சான ஹேர் அக்சசரிஸ், ஜுவல்ஸ் இதெல்லாம் தேடி வாங்குறதுலையும் இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. அப்படியே கடையில் தேடி வாங்கினாலும் அவங்களுக்கு பிடிச்ச கலரில் பிடிச்ச டிசைனில் கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ கஸ்டமர்ஸ்க்கு பிடிச்ச டிசைனில் அவங்களுக்கு தேவையான கலரில் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக நிறைய பேர் நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க. நம்ம எந்த அளவுக்கு புது புது டிசைன்ஸை கஸ்டமர் கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆர்டர் அதிகமாக வரும். இதில் நமக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை எடுத்து நம்ம செய்யலாம். இல்லை நீங்கள் சப்போஸ் 2-3 பேர் சேர்ந்து செய்கிறதா இருந்தாலும் ஒருத்தவங்க ஹேர் அக்சசரிஸ், ஒருத்தவங்க ஜுவல்ஸ் அந்த மாதிரி சேர்ந்து பண்ணலாம். நானும் என் ஃப்ரெண்டும் அந்த மாதிரி தான் ரன் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். இல்லை ரெண்டுமே உங்களால் செய்ய முடியும் அப்படின்னாலும் நீங்கள் ஒருத்தவங்களாவே இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அது உங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்தது தான். இதில் கஸ்டமர்ஸ்க்கு நம்ம சாம்பிள் டிசைன்ஸோட இமேஜ் அனுப்ப போகிறோம். அவங்களுக்கு பிடிச்ச டிசைன் அண்ட் கலரை சொல்ல போகிறாங்க, நம்ம செஞ்சு கொடுக்க போகிறோம். அப்படி இல்லைனா ஒரு சில கஸ்டமர்ஸ் அவங்க குழந்தையோட ட்ரெஸ்ஸை கூட நமக்கு இமேஜ் எடுத்து அனுப்புவாங்க. அதுக்கு மேட்சாக நம்ம செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்மளோட டிசைன்ஸை கஸ்டமர்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்குறதுக்கு எவ்வளோ வழி இருக்குது, எவ்வளோ சோஷியல் மீடியாஸ் இருக்குது. இந்த பிஸ்னஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அதை எப்படி நல்ல லெவலுக்கு கொண்டு போகிறது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணுன்னா உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அதாவது கிராஃப்ட் செய்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். நம்ம ஒரு ப்ராடக்டை டிசைன் பண்ணும்போதே அதை நம்ம ரொம்ப ரசித்து செய்யணும். அப்படி செய்யும்போது தான் நமக்கு புது புது க்ரியேட்டிவ் ஐடியாஸ் நமக்கு கிடைக்கும். எந்த அளவுக்கு நம்ம நியூ டிசைன்ஸை கஸ்டமர் கிட்ட கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு ஆர்டர் கிடைக்கும். கஸ்டமர்ஸ் கடையில் தேடி தேடி வாங்கும்போது கிடைக்காத புது டிசைன்ஸ் கூட நம்ம கிட்ட கிடைக்கிற மாதிரி இருக்கணும். பொதுவாகவே டெய்லி வேர் ஹெட்பேண்ட்ஸ், டர்பன்ஸ் இதெல்லாம் எல்லா லொக்கேஷன்லையுமே கிடைக்காது. இதெல்லாம் செய்கிறதுமே ரொம்ப ஈஸி தான். ஸோ அந்த மாதிரி நம்ம போடும்போது நமக்கு ஆர்டர்ஸ் நிறைய வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி நம்மக்கிட்ட இருக்கணும். நம்ம பர்சனல் யூஸ்க்காக செய்கிறோம் அப்படின்னா நம்ம ரீட்டைல் ப்ரைஸ்லேயே வாங்கிடலாம். பட் நம்ம பிஸ்னஸ் பர்பஸ்க்காக பண்ணுறதுனால ஹோல்சேல் ப்ரைஸில் வாங்கினா தான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ நீங்கள் இருக்க லொக்கேஷனுக்கு பக்கத்துலேயே ஹோல்சேல் ஷாப் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா பெட்டர். நீங்கள் தாராளமாக இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை வேறு ஊருக்கு போய் வாங்கணும் அப்படின்னாலும் அதுக்கு போகிறதுக்கான ஃபெசிலிட்டி உங்கள்கிட்ட இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி போகிற மாதிரியான வசதி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து இந்த பிஸ்னஸ் நம்ம செய்யணும்னா நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டியது கொரியர் ஃபெசிலிட்டி. ஏன்னா இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் நம்ம ஆர்டர் எடுப்போம். அவங்க தான் ஃபஸ்ட்டு நமக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ அப்போ நமக்கு ப்ராப்ளம் இருக்காது. பட் நம்ம பிஸ்னஸ் நல்லா ரீச் ஆகும்போது நமக்கு வேறு லொக்கேஷன்லேருந்து தான் ஆர்டர் வரும். ஸோ வேறு ஊர்லேருந்து நமக்கு ஆர்டர் வரும்போது அவங்களுக்கு கொரியர் அனுப்புறதுக்கான ஃபெசிலிட்டி நம்மக்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். அது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த 3 இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொரியர் அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் பெருசாலாம் திங்க் பண்ண வேணாம். பெருசாலாம் நம்ம பேக் பண்ண வேண்டியதில்லை. நார்மலாக நம்ம கொரியர் அனுப்பும்போது எப்படி பேக் பண்ணுவோமோ அந்த மாதிரி பேக் பண்ணாலே போதும். பட் கொஞ்சம் சேஃபாக நம்ம பேக் பண்ணி அனுப்பணும், அவ்வளோதான். நம்ம அனுப்பக்கூடிய திங்ஸ் எந்த டேமேஜும் ஆகாமல் போய் சேர்கிற மாதிரி சேஃபாக பேக் பண்ணி அனுப்புங்க, அவ்வளோதான். இது பெரிய வேலையெல்லாம் கிடையாது. அடுத்து இந்த பிஸ்னஸ் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஃபஸ்ட்டு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம்.
ஃபஸ்ட்டு நம்மளோட பிஸ்னஸ்க்கு ஒரு நல்ல நேம் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடான ஒரு நேம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த நேம் வர்ற மாதிரி ஒரு லோகோ க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு ஒரு யுனிக்னஸ் கொடுக்கும். அது வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கான ஒரு ஐடென்டிட்டி தான். கஸ்டமர்ஸ் வந்து ஈஸியாக நம்மளோட ப்ராடக்டை ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. அதுக்கு தான் லோகோ க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய வேலைலாம் கிடையாது. எவ்வளவோ எடிட்டிங் ஆப்ஸ்லாம் இருக்குது. அதில் போய் நம்ம வந்து இமேஜ் எடிட் பண்ணுற மாதிரி தான் பண்ண போகிறோம். இதுதான் என்னோடய லோகோ. ஆசின்ஸ் கலெக்ஷன் அப்படிங்கிற நேமில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து ஜஸ்ட் நான் கூகுளில் ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணி அது மூலமாக எடிட் பண்ணது தான். நீங்கள் உங்களுடைய ஓன் இமேஜை வச்சு கூட உங்களுடைய ப்ராடக்ட் இமேஜை வச்சு கூட நீங்கள் லோகோ க்ரியேட் பண்ணிக்கலாம். இது பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இமேஜை எடிட் பண்ணி பண்ண போகிறோம், அவ்வளோதான். அதே மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு நம்ம ப்ராடக்ட்டை டெலிவரி பண்ணும்போது நம்மளோட லோகோ இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கவரில் நம்ம லோகோ பிரிண்ட் பண்ண மாதிரி இருக்கலாம். இது வந்து நான் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். அந்த கவர் மேலே ஒட்டுற மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். எப்படியோ நம்மளோட லோகோவும் நம்ம ப்ராடக்டோட சேர்ந்து கஸ்டமர்ஸ் கிட்ட ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்கிறோமோ, அதாவது நம்ம ஜுவல்ஸ் செய்கிறோமோ இல்லை ஹேர் அக்சஸ் பண்ணமோ அதுக்கு சாம்பிள் இமேஜஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டிசைன்ஸ்க்கு வந்து நிறைய வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதுலேருந்து கூட நீங்கள் டிசைன்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். பட் அது காப்பிரைட் இமேஜான்னு பார்த்துக்கோங்க. காப்பிரைட் இமேஜாக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் சோஷியல் மீடியாஸில் யூஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி டிசைன்ஸ்க்கு வந்து நீங்கள் சாம்பிள் பீஸ் செஞ்சு பார்த்து உங்களோட ஓன் இமேஜை கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய அந்த டிசைன் வந்து உங்களால் செய்ய முடிகிறதா இருக்கணும். அதே நேரத்தில் அதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கணும். நம்ம பாட்டுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைன் அப்லோட் பண்ணிவிட்டு அதை கஸ்டமர்ஸ் கேட்கும்போது அதுக்கான மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்கல, இல்லை அது நமக்கு செய்ய தெரியலை அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ உங்களால் செய்ய முடியுதான்னு பார்த்துக்கோங்க. உங்ககிட்ட அதுக்கான மெட்டீரியல்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதை மட்டும் உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் யூனிக் டிசைன்ஸில் இமேஜஸ் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டிசைன்ஸை கஸ்டமர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுல வாட்ஸ்அப் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நீங்கள் யூஸ் பண்ண விரும்பலை அப்படின்னா வாட்ஸ்அப் பிஸ்னஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குரூப் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபேஸ்புக்கில் உங்களுடைய ப்ராடக்ட் நேமில் ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் வச்சுருந்தீங்கன்னா அதோட லிங்கையும் கொடுத்துக்கோங்க. இன்னொன்று ஃபேஸ்புக்கில் மார்க்கெட் பிளேஸ்னு ஒன்று இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் உங்களுடைய ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் நிறைய வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் உங்களுடைய அந்த ப்ராடக்ட் நேம்லேயே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நிறைய ஃபாலோயர்ஸ் உங்களுக்கு வரும்போது ஆர்டர்ஸும் நிறைய வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து வேறு என்ன சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கோ அதில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதிலலாம் நம்ம ரெகுலராக போஸ்ட் போட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் ஆர்டர்ஸும் நமக்கு அதிகமாக வரும். அடுத்து வந்து நம்ம ஒரு ப்ராடக்டை கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுறோம் அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து ரிவ்யூ வாங்குறதுக்கு மறந்துடாதீங்க. கஸ்டமர்ஸ் தான் வந்து ரிவ்யூ கொடுப்பாங்க. சப்போஸ் கொடுக்கலனாலும் நீங்களாவே ப்ராடக்ட் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டு ரிவ்யூ வாங்கிக்கோங்க. அந்த ரிவ்யூ தான் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அன்னோன் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் எல்லாரையும் நம்பி அவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா இது வந்து நம்ம கேஷ் ஆன் டெலிவரியில் மேக்ஸிமம் கொடுக்க முடியாது. ஆன்லைன் பேமெண்ட்டில் தான் கொடுக்க போகிறோம். ஸோ அவங்க நம்மளை நம்பி ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிவ்யூ ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ ரிவ்யூ கலெக்ட் பண்ண மறந்துடாதீங்க. அந்த ரிவ்யூஸையும் உங்களுடைய ப்ராடக்ட் டீட்டெயில்ஸையும் ரெகுலராக நீங்கள் எல்லா சோஷியல் மீடியாவிலையும் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ஆர்டர்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் வந்து நம்ம ஆர்டர் எடுத்ததுக்கப்புறம் டெலிவரி வந்து அவங்களுக்கு கரெக்டாக பண்ணணும். அவங்கக்கிட்ட நம்ம ஆர்டர் எடுக்கும்போதே இது அர்ஜென்ட் ஆர்டரா இல்லை எப்போ வேணாலும் கொடுக்கலாமா அப்படின்னு கரெக்டாக நீங்கள் டைம் லிமிட் கேட்டுக்கோங்க. அந்த டைமில் நீங்கள் டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நெக்ஸ்ட் ஆர்டர் அவங்க நம்மளை நம்பி கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பிஸ்னஸை பற்றி உங்களுக்கு நான் கிளியர் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.